எவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஒதுக்கி தந்தார். அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அது ஜீவ வார்த்தையாக இருக்கிறது, ஜீவ அப்பமாக இருக்கிறது. அப்போ ஜீவ அப்பத்தை நீங்கள் புசிக்க வேணும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். என்னுடைய இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணி என்னுடைய சரீரத்தை நீங்கள் புசிக்க வேணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ சுருக்கமாக என்ன சொல்லியிருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை நீங்கள் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். இதைத்தான் 1 கொரிந்தியர் 2:2 உறுதிப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம் ரோமர் 6ஆம் 7ஆம் 8ஆம் அதிகாரத்தை பிரசங்கிப்பது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதை ஒவ்வொரு செய்தியிலும் நான் சொல்லிக்கொண்டு வருவதனுடைய நோக்கம், புதிதாக ஜனங்கள் வருவார்கள், அவர்கள் இந்த செய்தியின் தொடர்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அதனை பற்றி நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்போ ரோமர் 6, 7ஆம் 8ஆம் அதிகாரத்தை பிரசங்கிப்பது தான் இந்த சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம். அதற்கு முதல் சிலுவையை பற்றி சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களை பற்றி கொஞ்சம் பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. காரணம், அநேகமான கிறிஸ்தவர்கள் ரட்சிப்புக்கு ஒருவேளை சிலுவையை பற்றியும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள். அதற்கு மேல் அவர்கள் எதனையும் கேள்விப்படவில்லை. ஆனால் அதனையே எல்லாவற்றிற்கும் பிரசங்கிக்க வேணும் என்று சொல்லி வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. பவுல் அப்போஸ்தலர், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த ஒரு வார்த்தையிலிருந்து வேறு ஒன்றையும் நாங்கள் பிரசங்கிப்பதில்லை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே வேதத்தில் ஆதியாகமம் 1:1 தொடங்கி வெளி 22:21 வரையும் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட, திருப்பி மறுபடியும் சொல்கிறேன், ஆதியாகமம் 1:1 வெளி 22:21 வரையும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் தொடர்ச்சியாக அதனையே பிரசங்கிக்க வேணும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நிலைமை அப்படி இல்லாதபடியினால் இந்த ரோமர் 6, 7, 8 பிரசங்கிப்பதற்கு முதல் சிலுவையை பற்றி ஒரு புரிந்துணர்வு ஏற்படுவதற்காக சிலுவையை பற்றிய முக்கியமான வேத வாக்கியங்களை எடுத்து நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அப்போ நான் என்ன சொற்ப காலமாக நான் தெரிந்து கொண்ட அந்த வேத வாக்கியங்களை உங்களுக்கு மறுபடியும் சொல்வது எனக்கு பிரியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:2, லூக்கா 19:41-44, மத்தேயு 21:31-32, தற்பொழுது லூக்கா 13:34-35 ஆகிய வேத வாக்கியங்களை நான் எடுத்து பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த வேத வாக்கியங்கள், சிலுவையை பிரகடனப்படுத்துகிற வேத வாக்கியங்கள். இதனை ஒவ்வொரு தரம் தெளிவாக அறிய வேணும். இப்பொழுது நாம் அந்த வேத வாக்கியத்திற்கு போவோம். லூக்கா 13:34-35. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே,
கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இந்த வேத வாக்கியத்தை கடைசி வேத வார்த்தை கடைசி செய்தியிலையும் நான் இதனை பற்றி விளக்கமாக சொல்லியிருந்தேன். ஆயினும் இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுகிறது அவசியமாக இருக்கிறது. அதற்கு முதல் நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். இந்த அருமையான நேரத்தினை இதங்களை கொதிக்க தந்ததற்காய் உமக்கு கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுக்காக இந்த பூ உலகத்திற்கு அனுப்பி அவரை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கு கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரீர் நீரங்களை முடிசூட்டி விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய உண்மைகள் புதியவைகளாயிருப்பதற்காக உமக்கு கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே. அதற்காக கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகளை தேவரீர் அபிஷேகித்து ஆசீர்வதித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆவிக்குரிய செவிகளை திறந்து உணரக்கூடிய இருதயத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமென்றும் அதே நேரம் அடியேனேயும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே முன்னின்று போதனை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்போ இந்த வசனத்தில் இருக்கா பார்த்துக்கொள்வோம். எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை. அப்போ எருசலேமே எருசலேமே என்று சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய அன்பை வழிகாட்டுகிறார், தன்னுடைய அக்கறையை அவர்களுக்கு வழிகாட்டுகிறார். வழிகாட்டி என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தீர்க்கதரிசிகளை கொலை செய்து அனுப்பப்பட்டவர்களை உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறார். இந்த தீர்க்கதரிசிகள் வந்து நீ அந்த மீட்பின் திட்டத்தை பற்றி நீ அறிந்து கொள்ள வேணும், மீட்பின் திட்டத்தில் நீ பங்கு பெற்ற வேணும், மீட்பின் திட்டத்தை நீ விசுவாசிக்க வேணும் என்று சொல்லி தேவன் இடவிடாமல் தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டு வந்தார். ஆனால் தீர்க்கதரிசிகள் சொன்னது ஒன்றையும் அவர்கள் கேட்க மனதில்லாமல் இன்னும் ஒரு மோசமான மனதில்லாமல் இருக்கிறது ஒரு விஷயம். மனதில்லாமல் போனது மட்டுமல்ல, அவர்களுக்கு கல்லறிந்து அவர்களை கொலை செய்தார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே. அப்போ இந்த மாதிரியான கல்லறிகிற விளையாட்டு இப்பவும் அநேகமான நாடுகளில் நடைமுறையில் இருக்கிறது. அதாவது மீட்பின் திட்டத்தை அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் மீட்பின் திட்டத்தை அவர்கள் போதித்து கொண்டு வந்தார்கள். இப்பொழுது மீட்பின் திட்டம் நிறைவேறி விட்டது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் அந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறபடியினால் இப்பொழுது மீட்பின் திட்டத்திற்கு பதிலாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் பொழுது அதனை கேட்க மனதில்லாமல் இப்பொழுதும் உலகம் முழுக்க அதை போதிக்கிற அதை பிரசங்கிக்கிற
போதகர்களுக்கு கல்லறி தாராளமாக நடக்கிறது என்பதையும் அநேகமானவர்கள் மரித்து போனார்கள் என்பதையும் நாம் செய்திகளில் இலகுவாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனபடியால் இஸ்ரவேலுக்கு மட்டும் அந்த குற்றத்தை நாங்கள் சுமத்துறது நல்லதல்ல. அவர்களும் செய்தார்கள் தான், ஆனால் உலகம் முழுக்க அது இப்பொழுது நடந்து கொண்டே இருக்குதுன்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உனக்கோ மனதில்லாமல் போயிற்று. அப்போ என்ன நடந்தது என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் அவர்களை எப்படி ஆகுதல் பாதுகாக்க வேணும் என்று கோழி வந்து தன் குஞ்சுகளை செட்டைகளின் கீழே அடைக்கலமாக பாதுகாப்பாக வைத்திருக்கிறது போல நானும் உன்னை பாதுகாப்பாக வைத்திருக்க வேணும் என்று மனதாயிருந்தேன். ஆனால் உனக்கோ அதில் மனது இல்லாமல் போயிட்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டது, ஆனால் எல்லா சந்தர்ப்பத்தையும் நீ புறக்கணித்தா என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். லூக்கா 13:35 இதோ உங்கள் வீடு பாழாக்கி விடப்படும். அப்போ இது ஆலயத்தை பற்றியே சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நிராகரித்தபடியினால் உங்களுக்கு என்ன ஆலயம்? இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று நீங்கள் நிராகரித்த பின்பு ஆலயத்தில் நீங்கள் பற்றுதலாயிருக்கிறது என்ன? இயேசு கிறிஸ்துவே அந்த ஆலயம், இயேசு கிறிஸ்துவே அந்த ஆலயத்தில் இருக்கிற தேவன். அப்போ அந்த தேவனை வேண்டாமண்டா பிறகு எங்களுக்கு ஆலயம் வேணுமென்று நீங்கள் தெரிகிறது என்ன? கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் சங்கீதம் 118:26 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர். 2ஆம் வருகையின் போது நம்முடைய ஆண்டவர் கர்த்தருடைய நாமத்தினாலே அவர் வருவார். அப்பொழுது அவர்தான் மேசியா, அவர்தான் எங்களுடைய ரட்சகர், அவர்தான் எங்களுடைய தேவன் என்று சொல்லி இஸ்ரவேலியர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். அதுவரையும் நான் அவர்களிடத்தில் வரேன், அதுவரையும் நான் அவர்களிடத்தில் வரேன் என்று சொல்லி அவர்களை விட்டு அவர் விலகி போனார். அப்ப விலகி போன உடனே என்ன நடந்தது? சாத்தான் வந்துடுவான். அப்போ ஒன்றில் இயேசு கிறிஸ்து அல்லது சாத்தான், சாத்தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து சாத்தான். இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு விலகி போக சாத்தான் ராஜாவாக, ரோம பேரரசனாக, ரோம் என்ற ராஜாவாக அவன் வந்தான். அவர்கள் எங்களுக்கு அவன் வேணுமென்றார்கள். அவனோ கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் நூற்றாண்டில் கோடிக்கணக்கான இஸ்ரவேலியர்களை கொன்று குவித்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். சாத்தான் பிஸ்னஸோடையே தான் வருவான். நான் கொல்லவும், திருடவும், கொல்லவும், அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் அங்கால திருப்பி கவனமாக கேளுங்கள். இந்த யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவர்களுக்கு கவனமாக கேட்டுக்கொள்ள சொல்லப்பட்டதற்கா பாப்பம். யோவான் 10:10 நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அப்போ என்ன சொல்லப்படுகிறது? இயேசு கிறிஸ்து ஜீவன், இயேசு கிறிஸ்து பரிபூரணம். ஒன்றில் பரிபூரணம், இல்லையோ திருடன்.
இதைத்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதற்கு அவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நேற்றைய தினம் நான் உங்களுக்கு கடைசியாக எபேசியர் 2:8-9 பற்றி நான் உங்களுக்கு நேற்றைய கடைசி செய்தியில் எபேசியர் 2:8-9 பற்றி பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பற்றி நான் உங்களுக்கு பிரசங்கித்தேன். அப்போ எபேசியர் 2:8-9 சொல்லப்பட்டது என்னவென்றால், கவனமாக கேளுங்கள், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு கிரியைகளினால் உண்டானதல்ல என எபேசியர் 2:8-9 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பவுல் அப்போஸ்தலர் மிகுந்த சிரமத்தின் மத்தியில் ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையை அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நாங்கள் ரோமர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை பற்றி இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே ரோமர் 1, 2, 3 ஆகியவைகளை நாங்கள் தெளிவாக பார்த்தோம். இப்பொழுது ரோமர் 4ஆம் அதிகாரத்தையும் 5ஆம் அதிகாரத்தையும் பற்றி கொஞ்சம் நாங்கள் விவரமாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்பதை பார்ப்போம். அப்போ பவுல் அப்போஸ்தலர் இந்த ரோமர் 4லேயும் 5லேயும் ஒரு குறிக்கப்பட்ட ஒரு பாயிண்ட், ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் மிகுந்த சிரமத்தின் மத்தியில் அவர் அதை போதிக்கிறார். அப்போ என்ன அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், மனுஷனுடைய ரட்சிப்பு எந்த காலமும் விசுவாசத்தினாலே தவிர கிரியைகளினால் அல்ல என்பதை வலு உறுதியாக அவர் பிரசங்கிக்கிறார். அப்போ எபேசியர் 2:8-9 அதை பற்றி சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் அறிய வேண்டியது என்ன மாதிரி என்று சொன்னால், ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நாம் அறிய வேணும். ஏன் அப்படி விசுவாசத்தினால தான் மனுஷன் ரட்சிக்கப்பட முடியும், கிரியைகளினால மனுஷன் ரட்சிக்கப்பட முடியாது என்று ஏன் பவுல் அப்போஸ்தலர் அப்படி சொல்லுகிறார் என்று சொல்லி சில கிறிஸ்தவர்கள், சில சுயநீதி உள்ள கிறிஸ்தவர்கள் அப்படி கேள்வியை கேட்பது வழக்கம். அதுக்கு லூக்கா 12:26 நம்முடைய ஆண்டவர் தெளிவாக பதில் கொடுத்திருக்கிறார். மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுவது என்ன? அப்போ மனுஷர்களே, உங்களுக்குள்ள பாவம் இருக்கு, உங்களுடைய சரீரம் பலவீனமான சரீரம். அப்போ அந்த பாவம் உங்களுடைய வல்லமையை விட எவ்வளவோ வல்லமை பொருந்தினதாக இருக்கிறபடியினால் ஒரு அற்ப காரியத்தை தன்னும் உங்களால் செய்யக்கூடாமல் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுவது என்ன? அப்போ என்ன அவர் சொல்லுகிறார்? அற்பகாரியம் முதலாய் உன்னால செய்யக்கூடாமல் இருக்க நீ ஏன் கிரியைகளுக்கு போவான்? கிரியைகளுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக நீ விசுவாசத்துக்கு போக வேணும். உனக்காக ஒருவர் வந்தார், உன் சார்பில் ஒருவர் வந்தார். அவர் உனக்காக தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அவர் தேவாதி தேவன் என்பதை உணர்ந்து அதை அறிந்து அவர் உனக்கு தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார் என்பதை நீ விசுவாசிப்பாயா இருந்தால் கிரியைகளினால பெற முடியாததை விசுவாசத்தினால நீ அதை பெற முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ மனிதர்கள் ஒரு பொழுதும் தங்களை ரட்சிக்க முடியாது என்பது லூக்கா 12:26 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது விசுவாசத்தினாலேயே சாத்தியமாகும். கிரியைகளினால முடியாதது விசுவாசத்தினால சாத்தியப்படும். அப்போ ரோமர் 4ஆம் 5ஆம் அதிகாரங்களில் முக்கிய அம்சம் ரோமர் 4:3 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 4ஆம் 5ஆம் அதிகாரங்களில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான அம்சம் ரோமர் 4:3 என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4:3 பார்ப்போம்.
வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்படியே ஆதியாகமம் 15:6 சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப 4ஆம் அதிகாரத்தின் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இதுதான். இது ரோமர் 4:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஏற்கனவே ஆதியாகமம் 15:6 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறது? அப்போ பவுல் அப்போஸ்தலர் கேட்கல, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷனையும் அவர் கேட்கிறது என்னவென்றால், வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? வேற கதை ஒன்றும் தேவையில்லை. அங்கே அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், அந்த போதகர் இப்படி சொன்னார், இந்த போதகர் இப்படி சொன்னார், அதுகள் ஒன்றையும் பற்றி பரிசுத்த ஆவியானவருக்கு கவலை இல்லை, அது தேவையும் இல்லை. அப்போ அவர் கேட்கிறது என்ன மாதிரி என்றால், வேத வாக்கியம் என்ன சொல்லுறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த வேத வாக்கியத்தை ஒருவன் சரியான முறையில் அறிந்து கொள்வானாயின் அவன் வேதாகமத்தையே சரியான முறையில் விளங்கிக் கொள்ள முடியும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் தேவனுடைய நீதியை பெற்றான். அப்ப எப்படி அவன் அந்த நீதியை பெற்றான்? விசுவாசத்தின் மூலமே அந்த நீதியை பெற்றான் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், தேவன் மீட்பரை இந்த உலகத்துக்கு அனுப்புவார் என்று அவன் விசுவாசித்து களி கூர்ந்தான். அப்போ ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் தேவன் அனுப்புவார், மீட்பரை அனுப்புவார், இந்த உலகத்துக்கு அனுப்புவார் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஒரு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. அப்போ ஒரு சாட்சி, அப்போ ஒரு சாட்சியை தேவன் சொல்லுகிறார். அவர் சொன்ன அந்த சாட்சியை ஆபிரகாம் உடனடியாக அவன் விசுவாசித்தான். எப்படி விசுவாசித்தான்? அப்ப அவன் விசுவாசித்தது மட்டுமல்ல, அவன் களி கூர்ந்தான். அந்த விசுவாசத்தில் அவனுக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டு விட்டது. என்றால் மீட்பர் வரப்போகிறார், இந்த உலகத்துக்கு வரப்போகிறார், என் மூலமாக வரப்போகிறார் என்ற உண்மையை அவன் அறிந்த உடனே அவன் களி கூர்ந்தான் என்றது. அன்றைக்கு அவன் களி கூர்ந்ததை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்திருக்கும் பொழுது, அவரே தேவன், அவர் வந்திருக்கும் பொழுது யோவான் 8:56 இந்த சம்பவத்தை குறிப்பாக சொல்லியிருந்தார். என்ன? உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான். மறுபடியும் வாசிக்கிறேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அப்போ ஒரு 2000 வருஷத்துக்கு மேலே, கிட்டத்தட்ட 2000 ஒரு 3500 வருஷத்துக்கு முன்பு அவன் விசுவாசத்தின் மூலம் மீட்பர் இந்த பூமிக்கு வருவார் என்று அவன் ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து, அந்த விசுவாசத்தினாலே அவன் களி கூர்ந்து அவன் மிகுந்த சந்தோஷம் அடைந்தான் என்றதை இயேசு கிறிஸ்து வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்ப நியாயப்படுத்துதல் விசுவாசத்தின் மூலமே என்ற மிக பெரிய ஒரு வெளிப்பாடு தேவனால் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆபிரகாமுக்கு மட்டுமே நியாயப்படுத்துதல் மூலமே, நியாயப்படுத்துதல் விசுவாசத்தின் மூலமே,
என்ற மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மீட்பின் திட்டம் ஒரு தத்துவத்திலே அடங்கி இருக்கவில்லை. ஆனால் அது அவனுக்கு விளங்கப்படுத்தப்பட்டு அது ஒரு மனுஷனிலேயே தங்கி இருக்கிறது என்பது தெளிவாக அவனுக்கு விளங்கப்படுத்தப்பட்டது. அப்ப அந்த மீட்பின் திட்டம் ஒரு தத்துவத்திலேயோ அல்லது மனுஷனுடைய கற்பனையிலேயோ அடங்கி இருக்கவில்லை. அப்ப இந்த மீட்பின் திட்டம் ஒரு மனுஷனிலே அடங்கி இருக்கிறது. அந்த மனுஷன்தான் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் தெளிவாக அறிந்த வேண்டும். அவர் சிலுவையில் செய்து முடிக்க போகிறோம். அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்து என்பதையும் அவர் சிலுவையில் என்ன செய்ய போகிறார் என்பதையும் அதை பற்றியே அந்த மீட்பின் திட்டம் சொன்னதென்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதனை கேட்ட உடனே அந்த கோத்திர தலைவனான ஆபிரகாம் களி கூர்ந்தான் என்று சொல்லி யோவான் 8:56 தெளிவாக சொல்லப்பட்டு கிடக்கு. மறுபடியும் சொல்லுகிறேன், அதாவது தேவன் ஒரு சாட்சியை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். நான் வருவேன், மனுஷனாக வருவேன், இந்த பூமிக்கு வருவேன், அதை நீ விசுவாசி என்று சொல்லி அவர் அதை சாட்சியாக சொன்னார். அவனோ அதை விசுவாசித்து அவன் களி கூர்ந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்ப என்னுடைய கேள்வி என்ன மாதிரி என்று சொன்னால், ஆபிரகாம் அதனை விசுவாசித்து களி கூர்ந்தால் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் அதில் களி கூறுகிறீர்களா? அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் அவன் விசுவாசத்தை, அதாவது முழு மனதால, முழு ஆத்மாவால, முழு சரீரத்தால, முழு ஆவியினால அவன் விசுவாசித்ததன் நிமித்தம் அவன் களி கூர்ந்தான். அதே மாதிரியே அவர் வந்ததை கிறிஸ்தவர்கள் அறிந்து அதை விசுவாசித்து அவர்களும் களி கூறுகிறார்களா? இதுதான் தேவையான ஒரு முக்கியமான விஷயம். களி கூறுவார்களாயின் அவர்கள் விசுவாசத்தினுடைய மிக நியாயப்படுத்துதலுடைய முக்கியமான ஒரு அம்சத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நியாயப்படுத்துதல், born again எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது மறுபிறப்பு அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அப்போ உண்மையாகவே இவன் களிகூர்ந்து ஆபிரகாம் மிகுந்த சந்தோஷம் அடைந்து அவன் களிகூர்ந்தான் என்றது மட்டுமல்ல, ஆதியாகமம் 17:15-17 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இதுதான் அவன் பரிபூரணமாக தேவனுடைய சாட்சியை விசுவாசித்து மறுபிறப்பின் அனுபவத்தை அவன் பெற்றுக்கொண்டதற்கு அடையாளம். அவன் களி கூர்ந்தான். ஆதியாகமத்தில் அவன் முகங்குப்புற விழுந்து நகைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் இந்த மீட்பின் திட்டத்தை மனதார அவர்கள் ஏற்றுக்கொண்டு, அதாவது களிப்படைந்து முகம் கூப்புற விழுந்து அவர்கள் இது ஒரு பெரிய ஒரு விஷயம் தேவன் எங்களுக்கு செய்திருக்கிறார், தேவன் மனுஷனாக வந்து இதனை செய்திருக்கிறார், எங்களுடைய பாவத்திலே இருந்து எங்களுக்கு விடுதலை தருவதற்காக தேவாதி தேவன் இந்த மாதிரியாக எங்களுக்கு செய்திருக்கிறாரே என்று சொல்லி ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் களி கூறுவான். ஆயின் மறுபிறப்பின் அனுபவம் என்ன என்பதை அவன் உணர்ந்து கொள்வான். பரிசுத்த ஆவி அவனுடைய இருதயத்துக்குள்ள வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுவான். இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறேன் என்பதை அவன் அறிந்து கொள்ளுவான். அப்பொழுதுதான் அந்த களி கூறுதல் நடக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆதியாகமம் 15:6 சொல்லப்பட்டதையே பவுல்
பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 4:3 குறிப்பிடுகிறார். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இது பற்றி நாம் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. Thank you Father. Thank you Father. Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.